விஜய் அரசியலில் கால் வைத்ததிலிருந்து மக்களிடம் எழுந்த மிக முக்கியமான கேள்வி ஒன்றே, அவர் அரசியலுக்கு தயாரா? முக்கியமான சமூக அரசியல் பிரச்சினைகளில் விஜய் தொடர்ந்து மௌனமாக இருப்பது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்துகிறது. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகம் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரமாக இருக்கட்டும், தீவிரமான தருணங்களில் அவர் உருப்படியான கருத்தை பதிவு செய்ததே இல்லை. அதே நேரத்தில் சீமான் போன்றவர்கள் சமூக பிரச்சினைகளில் தெளிவாக குரல் கொடுக்கும் போது விஜயின் மௌனம் அவர் அரசியல் போராட்டத்திற்கு இன்னும் மனதளவில் தயாராக இல்லை என்பதையே சுட்டிக்காட்டுகிறது. விஜயின் அரசியல் பயணம் மக்கள் சேவையை விட தனிப்பட்ட லட்சியத்தை மையமாக கொண்டதாகவே தெரிகிறது. எம்ஜிஆர், கருணாநிதி போன்ற தலைவர்கள் 20 முதல் 30 ஆண்டுகள் அரசியல் களத்தில் பயிற்சி பெற்று வளர்ந்தவர்கள். ஆனால் விஜய் எந்த அடிப்படை அரசியல் பயிற்சியும் இல்லாமல் நேரடியாக களத்தில் குதித்துள்ளார். இதுவே அவர் உண்மையிலேயே மக்களுக்காக வந்தவரா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. ரசிகர்களின் தவறான நடத்தைக்கு விஜய் பொறுப்பேற்கவில்லை. வன்முறை, ஒழுக்கமற்ற செயல்கள் நடந்தபோதும் அவர் ஒருமுறை கூட தெளிவான கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதனால் ரசிகர்களின் பொறுப்பற்ற போக்கை அவர் மறைமுகமாக அனுமதிக்கிறார் என்ற எண்ணமே வலுப்பெறுகிறது. நெருக்கடி நேரங்களில் ஆதரவாளர்களின் விசுவாசம், தலைமைத்துவத்தின் அடையாளம். ஜெயலலிதா, கருணாநிதி கூட்டங்களின் பிரச்சனை ஏற்பட்டாலும் தொண்டர்கள் அங்கேயே நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள். ஆனால் விஜயின் கூட்டங்களில் சிக்கல் ஏற்பட்டதும் பலர் பாதியிலேயே வெளியேறினர். பின்னர் பழியை மற்றவர்கள் மீது போடுவது பொறுப்பிலிருந்து தப்பிக்கும் அரசியலின் அடையாளம். கரூர் துயரத்திற்கு பிறகும் விஜய் ஜனநாயக படத்தின் ஆடியோ வெளியீட்டை நடத்தி மேடையில் நடனமாடினார். 41 ரசிகர்கள் உயிரிழந்த அந்த துயரம் அவரது கால அட்டவணையில் ஒரு தற்காலிக இடையூறாக மட்டுமே பார்க்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. ரசிகர்கள் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறார்களா என்பதும் இங்கே விவாதமாகிறது. தொடர்ந்து விஜயினுடைய போக்கு அரசியல் நிலைப்பாடுகளிலும் உறுதியின்மை தெரிகிறது. 2009 காங்கிரஸை அணுக முயற்சி செய்தது ஈழத்தமிழர்களுக்காக ரூபாய் 500 நன்கொடை. ஆனால் அந்த போராட்டத்தை அவர் தொடரவில்லை. கொள்கையை விட தனிப்பட்ட லாபமே முன்னிலையாகிறது. மக்களுடன் நேரடி தொடர்பும் இல்லை. தயார் செய்யப்பட்ட அறிக்கைகள், பாதுகாப்பு வளையம், மேடை அரசியலையே பயணிக்கிறது விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையும். எம்ஜிஆர் பாதுகாப்பில்லாமலேயே மக்களிடம் சென்றார். ஆனால் விஜய் கூட்டத்தின் ஆரவாரத்தை மட்டுமே விரும்புகிறார். அரசியலுக்கு தேவை ரசிகர் கலாச்சாரம் அல்ல, பொறுப்புக்கூறல். தமிழ்நாட்டிற்கு தேவை ஒரு முதிர்ந்த நிர்வாகி. இது அரசியல் பயிற்சி கற்கும் பரிசோதனை களம் அல்ல. ஒரு ரசிகனாக நடிகர் விஜயை நேசிக்கலாம். ஆனால் அரசியல்வாதி விஜயிடம் இன்றைக்கும் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை.